உணவே மருந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர் மருத்துவர் சுதாகர் பிஎஸ்எம்எஸ். நாம் இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம், கிட்னி, எக்ஸ்கிரீட்டிவ் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. இதுதான் ஒரு கழிவு நீக்கின்னு சொல்லுவாங்க. உடம்புல உருவாகிற உப்பு சத்துக்கள் மட்டும் இல்லைங்க, தேவையற்ற உப்புகள், கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றுறதுனால தான் இதை கழிவு நீக்கின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எதெல்லாம் கொண்டு நம்ம பலப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து பொருட்கள், ஃபைபர் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிறுநீரகம் சிறப்பாக செயல்படுங்க. இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு சீராக யூரினேஷன் போய்கிட்டு இருக்கும். யூரினேஷன் சீராக போயிட்டு இருந்ததுனாலே அதில் தேவையற்ற உப்புகள் எல்லாமே வெளியே போயிடுங்க. அப்போ நம்ம பாடியில் பிளட்டு பியூரிஃபைங்காக இருக்கும். பியூரிஃபைட் பிளட் நம்ம பாடி சிறப்பாக செயல்பட வழிவகுக்குதுங்க. இதில் இப்போ அன்றாட மக்கள் அதிகமாக காணப்படுற ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் கிட்னி டிசீஸ், நாட்பட்ட சிறுநீரக நோயின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அதை முழுமையாக செயல்படாமல் கிட்னி ஃபெயிலர் அதுக்கு கொண்டு போகுதுங்க. இதை நம்ம எதனால் வருது பார்த்தீங்கன்னா, அதிகமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு வருங்க. அதிகமாக பெயின் கில்லர்ஸ் எடுத்திருப்பாங்க மாடர்னில், அவங்களுக்கும் இது வருதுங்க. அப்புறம் குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படி ஒரு கண்டிஷன்லேயும் இது காணப்படுதுங்க. இது வந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு, சுகர் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சிகேடி ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உடலில் ஸ்டோர் ஆகிற சுகர் அது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் இருக்கிற சுகர் போய் நேராக எங்கே ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸில் ஸ்டோர் ஆகுங்க. மசில்ஸில் வெளிவர ஒரு கழிவு பொருள் தான் கிரியேட்டினின். இந்த கிரியேட்டினின் நம்ம ரத்தத்தில் கலந்து வருங்க. இதை சுத்திப்படுத்துறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்னிக்கு வருங்க. இந்த கிரியேட்டினோட அளவு அதிகபட்சமாக இருக்கிற சுகர்னால இதுவும் அதிகமாகுங்க. இந்த அதிகமான கிரியேட்டினின் லெவல் நம்மளோட சிறுநீரகம் சுத்திப்படுத்த முடியாது. இது உடலில் தேக்கமடையுதுங்க. கழிவு தேக்கமடைஞ்சால் நாமளும் கழிவாயிடுவோம். அந்த மாதிரி தான். அது தேக்கமடைய அந்த நம்மளோட கிட்னி நார்மல் ஃபங்க்ஷனை செய்ய முடியாமல் போகுதுங்க. அதில் இருக்கிற குளோமருலஸ் நெஃப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெஃப்ரான்ஸில் ஒரு நுண்ணுறுப்பு தான் குளோமருலஸ். அதுதான் நம்ம ரத்தத்தை சுத்தி செய்து மறுபடியும் நல்ல ரத்தத்தை நம்ம உடம்புக்கும் கழிவு பொருளை வெளியேற்றுற வேலையும் செஞ்சுக்கிட்டு வருதுங்க. இந்த குளோமருலஸ் கிரியேட்டினை அளவுக்கு அதிகமாக வரும்போது ஃபில்டர் செய்ய முடியாமல் சிதைவடைந்து போகுதுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலபிளாக இருந்த யூரினேஷன் அடிக்கடிக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. எவ்வளோ பாடியில் வாட்டர் கண்டென்ட்டே நிற்காதுங்க, போய்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்துருச்சுன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாக வாமிட் வருங்க, தலை சுற்றுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூரினேஷன் அடிக்கடிக்கு போய்கிட்டே இருக்குங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த யூரினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுகுன ஸ்மெல்லு வருங்க. அது மட்டும் இல்லாமல் கண்லாம் ரொம்ப வீக்கம் அடைஞ்சிருங்க. கால், கை எல்லாமே வீக்கம் அடைஞ்சிருங்க. வயிறு கூட நல்லா வீங்கி காணப்படும் சிலருக்கு. அப்புறமேட்டுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம யூரினேஷன் போகும்போது பபுளாக வருங்க. இதெல்லாம் இதில் வரப்போகிற ஒரு சிம்டம்ஸ்ங்க. இது சீக்கிரமாகவே காணப்படுறதுங்களா. இது நாட்பட்ட சிறுநீரக நோயின்றதுனால உடலில் முதல்ல இந்த சிம்டம்ஸ்லாம் தென்படாது. கொஞ்சம் நாட்கள் போக போக தான் தென்படுங்க. இது மாடர்னில் என்னென்ன நம்ம பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு எடுப்பாங்க. அதில் கிரியேட்டினின் அந்த கழிவு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க சில மருத்துவ முறைகளை கையாளுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டின் லெவல் ஒரு 6க்கு மேலே போயிடுச்சுனாலே ஃபிஸ்டுலா ஃபீ வைக்கிறாங்க. 7க்கு மேலே போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் இதை நம்ம வேற முறையில் கையாளுறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 7க்கு லெவல் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோங்க. நல்லாவே சரிப்படுத்தி நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெஃப்ரான்ஸ் எவ்வளோ சுத்திப்படுத்துது, அதோட தன்மை குறைஞ்சி வர்றது எப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது 5 ஸ்டேஜில் குறையுங்க. அதாவது அதில் 3 ஸ்டேஜ் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஸ்டேஜஸ், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் இஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம். அது 40க்கு குறைவாக வந்துச்சுனாலே நம்ம உடம்புல கிரியேட்டின் அதிகமாக இருக்குன்றது அர்த்தங்க. அப்போ நம்மளோட கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிட்டு வருதுன்னு பார்த்துங்க. நம்ம 40க்கு கீழே வரும்போதே நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தென்படுங்க. அதில் அந்த 10, 20 அந்த லெவலுக்கெல்லாம் கூட போயிடுங்க. அதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம் தந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோங்க. நீங்கள் இதற்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகன் பீலை, நெரிஞ்சில்,
மூக்கிரட்டை, இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகள் போட்டு உருவாக்கின பொடிகளை கொடுத்து கிட்னியை பலப்படுத்துகிறோங்க. இந்த மாதிரி 2 பொடிகள் இருக்குது. இது வந்து உங்கள் அருகில் இருக்கிற எந்த ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கனாலையும் இந்த மாதிரி அவங்க சிகேடிக்கு ஒரு பொடிகள் தருவாங்க. அதை வச்சு அவங்க உங்களுக்கு டயாலிசிஸ், ஃபிஸ்டுலா ஃபீ அதெல்லாம் பண்ணாமலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. இது வந்து நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லலைங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்து நல்லாவும் க்யூர் பண்ணி காமிச்சிருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் வந்து வரும்போது கிரியேட்டினின் லெவல் வந்து கிரியேட்டின் லெவல் எங்ககிட்ட வரும்போது இவங்க 8ஓட வந்தாங்க. அந்த ரேஞ்சில் வந்தாங்க. அவங்கள நாங்கள் எங்களோட மருத்துவத்தையும் நாங்கள் சொன்ன விஷயங்களையும் கடைப்பிடிச்சிட்டு வரும்போது இவ்வளோ குறைச்சி வந்திருக்குங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குங்க. 0.9 நார்மல் ரேஞ்சுக்கே கொண்டு வந்திருக்கோம். இதை நாங்கள் எப்படி சரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற மூலிகைகள் இது வந்து என்ன சொன்ன கண்டிஷன்ஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சரி செய்யுங்க. முதல்ல நோய்க்கான காரணிகள் அதுங்களாம். அந்த மாதிரி நோய் காரணிகளை எங்களோட மருந்துகள் முதல்ல குணப்படுத்துங்க. கிட்னியில் இருக்கிற குளோமருலஸ் அதை வந்து பலப்படுத்துங்க. அப்போ வந்து பிளட்டில் இருக்கிற சுகரை குறைச்சிட்டு வந்தங்கனாலே அந்த மசில்ஸில் இருக்கிற கிரியேட்டினின் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடுங்க. அதுக்கான மருந்துகளும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதை நம்ம குறைச்சிக்கிட்டங்கனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிரியேட்டின் லெவல் குறையுதுங்க. அப்படி குறைஞ்சி வரும்போது நாங்கள் கிட்னியை பலப்படுத்தும் மருந்துகள் இதோட இந்த பொடிகளோட இன்னும் சிலது சேர்த்தி தருவாங்க. அது ஒவ்வொரு நோயாளியோட உடல் அமைப்பை பொறுத்தும் அவங்களோட கண்டிஷன்ஸை பொறுத்தும் மாறுங்க. இதற்கு நீங்கள் அருகில் இருக்கிற நல்ல கைதேர்ந்த சித்த மருத்துவர்களிடம் ஆலோசனைப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இந்த நோயிலிருந்து வெளியே வரலாங்க. நாங்கள் கொடுக்குற மருந்துகள் வந்து கிட்னியை மட்டும் பலப்படுத்தாமல் உடம்புல இருக்கிற கிரியேட்டினின் லெவலையும் கம்மி பண்ணி வரதுனால எங்களிடம் நல்ல குணமாகிற பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. தக்க மருத்துவரோட ஆலோசனைப்படி மருந்துகளும், உணவியல் மாறுபாடுகளும், உணவு கட்டுப்பாடுகளும், சரிவிகித உணவுகளும், வாழ்வியல் மாறுபாடுகளும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ளஸ் மெடிசன்ஸ். இதை 3ஐயும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமாகவே உங்கள் நோயிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாங்க. இதே மாதிரி மேலும் ஒரு பதிவில் சீக்கிரம் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.